यूनाइटेड स्टेट्स ऑफ अमेरिका के साथ एक बहुत ही बढ़िया ट्रेड डील, जिसका देशवासियों को कई महीनों से इंतजार था, संपन्न किया है। एक अदानी जी पर केस है यूनाइटेड स्टेट्स में। वो अदानी जी को टारगेट नहीं कर रहा है, वो नरेंद्र मोदी के फाइनेंशियल स्ट्रक्चर को टारगेट कर रहा है। एक वो है। दूसरा है एप्स्टाइन फाइल्स। एप्स्टाइन फाइल्स में अभी और माल है, वो अभी रिलीज नहीं हुआ है। ये दो प्रेशर पॉइंट्स हैं। और आप ये बात समझ लो, देश ये समझ ले कि प्रधानमंत्री कॉम्प्रोमाइज्ड है। தனது பேச்சு என்பது இந்திய சீன உறவு சம்பந்தமாக, இந்திய அமெரிக்க உறவு சம்பந்தமாகத்தான் இருக்க போகிறது. அதை பற்றி தான் குடியரசுத் தலைவரும் பேசியிருக்கிறார், அதை பற்றி தான் பட்ஜெட்டிலும் பேசியிருக்கிறோம். எனவே அதை பற்றி நான் பேசுகிறேன் என்று தொடர்ந்த பொழுது வழக்கம் போல ஆளுங்கட்சி தரப்பு பேசக்கூடாது என்று மீண்டும் எதிர்த்து மறுத்தார்கள். நாங்கள் அதை அனுமதிக்க முடியாது. பள்ளிக்கூடத்தை நடத்துவதைப் போல பாராளுமன்றத்தை நடத்த பாஜக நினைக்கிறது. எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை அவையினுடைய தலைவரோ அல்லது நாடாளுமன்றத்தினுடைய அமைச்சரோ முடிவு செய்ய முடியாது. சீனாவையும் அமெரிக்காவையும் பற்றி பேசியவுடன் உடனடியாக அவருடைய மைக் பிடுங்கப்பட்டது, ஆஃப் செய்யப்பட்டது. இந்த அரசியல் தொடர்கிறது. இவர்களை பொறுத்த மட்டிலே உண்மையை பாராளுமன்றத்தில் பேச விடாமல் தடுக்க வேண்டும் என்ற முயற்சி தொடர்கிறது. வணக்கம், இது கேள்விக்களம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இப்போது வர்த்தக உடன்படிக்கை என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடுமையான வரியை விதித்த ட்ரம்ப் 18% வரி இனி இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு கைமாறாக இந்தியா என்னவெல்லாம் அமெரிக்காவுக்கு செய்ய போகிறது என்று 4 அம்சங்களை பட்டியலிட்டிருக்கிறார். ஒன்று, அமெரிக்க பொருட்களுக்கு வரியே கிடையாது, 0% வரி. இன்னொன்று, ரஷ்ய எண்ணெயை வாங்குவது, கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதை முற்றாக ரத்து செய்வது. அமெரிக்காவிலிருந்து $500 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்வது உள்ளிட்ட பல விஷயங்களை இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது என்று அவர் அறிவித்திருக்கிறார். இந்திய அரசு அதிகாரபூர்வமாக அதை சொல்லவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் டெக்ஸ்டைல், ஜவுளி மற்றும் தோல் தொழில்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியாக இது பார்க்கப்படுகிறது. ஆளும் பாரதிய ஜனதா அரசு இந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய அளவிலான வெற்றி, ராஜதந்திர நடவடிக்கை என்று கொண்டாடுகிறது. எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்திய நலன்களை அடகு வைத்து விட்டார்கள், சமரசம் செய்து கொண்டு விட்டார்கள். அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலுக்கு, மிரட்டலுக்கு அடிபணிந்து விட்டார்கள் என்பது எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. பல ஆண்டுகளாக இந்தியாவினுடைய விவசாயத்தை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்டு வந்த நடவடிக்கைகள் இப்போது சமரசம் செய்யப்பட்டு விட்டனவா என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக விதை தன்னாட்சி, சீட் சாவரன்டி என்று சொல்லக்கூடிய விதைகளில் மரபணு விதைகளை எல்லாம் அனுமதிப்பது, சோயா உள்ளிட்ட அவர்களுடைய அமெரிக்க விவசாய விளைபொருள்கள் இங்கு வருவது என்பதற்கு என்ன தங்கு தடையற்ற தன்மை இருக்கப் போகிறதா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்திய அரசு இன்னமும் அதிகாரப்பூர்வமாக என்னென்ன பொருட்களுக்கு அனுமதி, எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளவு வரி என்கிற விவரத்தை இன்னமும் சொல்லவில்லை. இது சார்ந்து பல அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். ஐநா அமைப்பினுடைய முன்னாள் நிர்வாகி திரு ஆர் கண்ணன், எழுத்தாளர் திரு ஆர் கண்ணன் அவர்கள், தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய திரு ரகுநாதன் அவர்கள், இவர்களோடு பத்திரிகையாளர் திரு மாதவ நாராயணன் அவர்களும் திரு சூர்யா அவர்களும் இணைய இருக்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் கண்ணன் அவர்கள்ட்ட கேட்கணும், ஏறத்தாழ WTO வந்தப்ப ஒரு உலகம் முழுக்க யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போய் வியாபாரம் செய்யலாம், ஒரு தடையற்ற வர்த்தகம் அப்படின்ற ஒன்று பேசப்பட்டது. இப்போ அந்த குளோபலைசேஷன் அப்படின்றது இப்போ ஏறத்தாழ முடிவுக்கு வந்து விட்டது. ப்ரொடெக்ஷனிசம், என் நாட்டுக்கு என்ன நன்மை, உள்ளூர் பாதுகாப்புக்கு நான் என்ன விரிய வேணால் விதிப்பேன் அப்படின்ற ஒரு கட்டத்தை நோக்கி அது நகர்ந்துச்சு. இது திடீரென்று இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இது இந்தியாவுக்கான வெற்றி அப்படின்னு சொல்கிறதா, எப்படி நீங்கள் இதை மதிப்பிடுறீங்க? இது இந்தியாவுக்கான வெற்றி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திடீர்னு இந்த அறிவிப்பு வரல. நாம் கிட்டத்தட்ட
11 மாதங்களாக நாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். போன ஃபெப்ரவரி மாதத்திலேயே, சென்ற ஆண்டு ஃபெப்ரவரி மாதத்திலேயே நம்முடைய பிரதமர் அங்கே போயிருந்தார். நாம தான் முதன்முறையாக நம்மோட தான் முதல் ஒப்பந்தம் அமெரிக்கா செஞ்சுக்கோம் அப்படின்ற எண்ணமெல்லாம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அது இது வந்து ஒரு 7 மாதங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். எதனால் அவர்களுக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு, எதனால் தயக்கம் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சரியாக தெரியலை. ஆனால் பல நேரங்களில் இந்திய அதிகாரிகள் இந்த ரெட் லைன்ஸ் இருக்குது, சிவப்பு கோடுகள் இருக்குன்ட்டு ஜெய்சங்கர் போன அக்டோபரில் சொன்னதாகட்டும், அதற்கு முன்பாக வந்துட்டு எங்களுடைய நாட்டு நலன் என்பது தான் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 4 அப்போ பியூஷ் கோயல் அங்கிருந்து திரும்பி வந்ததாகட்டும். அதனால் 50%, 25% அபராதம், 25% கட்டணம் அப்படின்ட்டு ஒரு 50% வரி விதிப்பை நாம் 2 நாடுகள் தான் அந்த இடத்துல இருந்தோம். நாம் ஒன்று, பிரேசில் ஒன்று. அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு ரொம்ப சாதகமான ஒரு இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். 18%. நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் அவர்களோடு ரொம்ப நேசம் பாராட்டுகிற, பல முறை நன்றி தெரிவித்து, இதயங்கனிய நன்றி தெரிவித்த பாகிஸ்தானுக்கு 19% வரி, 20% பங்களாதேஷுக்கு. இது வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள், அவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இதை நாம் வரவேற்க வேண்டும். இதனுடைய தகவல்கள் நமக்கு முழுமையாக தெரியவில்லை. பூர்வாங்க தகவல்களை இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது? 50%. இல்லை 50 வந்து இப்போ பெனால்ட்டி இல்லை, 25 அபராதம், 25. இப்போ 18க்கு முன்பு இருந்த நிலைக்கு வந்துட்டோமா? இப்போ 18 முன்பு 18க்கு குறைவா இருந்ததா? இல்ல, அவர் வந்து ஏப்ரல் 2 அன்னைக்கு அமெரிக்காவோடு வர்த்தகம் செய்யும் பல நாடுகளுக்கு ஒரு வரி விதிப்பை செஞ்சார். அதை பின்னாடி வந்து ஒரு 90 நாள் ஒத்தி வச்சார். அதற்கப்புறம் திருப்பி வந்து பல நாடுகளோட தனிப்பட்ட முறையில் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டார். ஜப்பானுக்கும் தென்கொரியாவுக்கும் 15% வரி விதிப்பு. அவர்களுக்கு அதற்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் நீங்கள் எங்களோட வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா இதுதான் புது விதி, இந்த விதிப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு விதிக்கப்பட்டது எவ்வளவு தெரியுமா? 26. இன்னைக்கு 18. நாம் பாகிஸ்தான், பக்கத்தில் இருக்க வியட்நாம், பக்கத்தில் இருக்க பிலிப்பீன்ஸ், பங்களாதேஷ், இதெல்லாம் ஒப்பிடும் பொழுது நமக்கு ஒரு சாதகமான சூழல் வந்திருக்கு. பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 9 முறை நம்முடைய பிரதமர் அவரோடு பேசியிருக்கிறார். ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு அதிபர் ட்ரம்ப் சொல்றார், பிரதமர் மோடி மகிழ்ச்சியாக இல்லை, இஸ் நாட் ஹாப்பி வித் மீ என்று சொல்லுகிறார். அதனால் இது வந்து நான் சரணடைந்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் சொல்லுகிறாங்க இல்லையா, அப்படிலாம் நான் நினைக்கல. அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை அமைச்சர், அவங்களுடைய செக்ரட்டரி சொல்கிறது வந்து அமெரிக்காவினுடைய ஊரக பொருளாதாரம், ரூரல் எக்கானமி இது பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும், அமெரிக்காவினுடைய வேளாண் துறைக்கு இது பெரிய வரப்பிரசாதம்னு அவங்க கொண்டாடுறதை பார்க்குறோம். இதுவரையிலும் இந்தியா ரைஸ் பண்ணிகிட்டு இருந்த முக்கியமான விஷயம் அக்ரி, இந்த மார்க்கெட்டை நாங்கள் ஓப்பன் பண்ண மாட்டோம், பெரிய சந்தை, எங்கள் விவசாயிகளை நாங்கள் பாதுகாக்கணுன்ற ஒரு கோணத்தில் இருந்தாங்க. இப்போ அவங்க கொண்டாடுறாங்க, இந்த பக்கம் பியூஷ் கோயலும் கொண்டாடுறாரு. 2 பேருக்கும் வின் வின் சுச்சுவேஷனான்னு தெரியல. பட் பொதுவாக இந்த மாதிரியான வர்த்தக உடன்படிக்கைகள் வரும்போது கூட்டாக அறிவிப்பாங்க என்னென்ன பொருட்களுக்கு அவங்க என்ன வரி விதிக்கிறாங்க, இவங்க என்ன வரி விதிக்கிறாங்க அப்படின்ற அம்சங்கள் இருக்கும். இதில் ரஷ்ய எண்ணெயை வாங்கிறத நிறுத்திட்டாங்க, 0%க்கு நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. டிசம்பர் அப்படின்ற மாதத்தில், கடந்த மாதம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்மை காலத்தில் லோயஸ்ட் இம்போர்ட்டு டிசம்பரில் நடந்திருக்கு. ரொம்ப குறைச்சிட்டே வந்துட்டாங்க. இப்போது பிரதமருடைய நன்றி தெரிவிக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ரஷ்யாட்டிருந்து வாங்குவோமா வாங்கலையா அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதாவது நடைமுறையை வந்து, அதாவது யதார்த்தமாக ப்ரெக்மேட்டிக்காக இந்த அரசு வந்து இதை கையாளுதுன்னு தான் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நாட்டு நலன் என்பது உச்சம். ரஷ்யர்கள் நமக்கு காட்டுவது ஜூலை 4 சந்தை விலையை விட கொஞ்சம் குறைச்சல் அங்கிருந்து திரும்பி வந்ததாக ரூபாயிலேயே வாங்கிட்டு இப்போ அந்த மாதிரி 50%, 20 மதிப்புக்கும் அதுக்கும் ரொம்ப குறைச்சலான ஒரு கட்டணம் வித்தியாசம் அப்படின்ட்டு ஒரு $16 பில்லியன் அதில் வந்து நாம 2 நாடுகள் தான் அந்த பேரலுக்கு ஏறத்தாழ $10 வரல டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. நமக்கு ₹1 குறையல, பெட்ரோல் $7 தான், $7 குறைச்சல் சந்தை விலையை விட, அவ்வளவுதான். $10லாம் இல்லை. ஒரு பீப்பாயினுடைய விலையே $10. நீங்கள் ஏன் ரஷ்யாட்டிருந்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்திய பொருளாதாரத்துக்கு எது நன்மை, எங்களை யாரும் டிக்டேட் பண்ண முடியாது,
இந்தியாவுக்கு, இந்தியாவினுடைய பொருளாதார சூழலுக்கு, இந்தியாவினுடைய இதுக்கு இறையாண்மைக்கு யாரிடம் வேண்டுமானாலும் வாங்குவோம், எங்களை நீங்க டிக்டேட் பண்ண முடியாதுன்னு இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுத்தது. அதாவது இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். இந்த ரெண்டுத்தையும் சீர்தூக்கி இப்ப இந்தியாவை டிக்டேட் பண்றாங்களா? அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அப்படிலாம் ஒன்று. அப்புறம் நம்ம நீங்க விவசாயத்துறையை அவர்கள் திறந்து விட்டுட்டார்கள், பால் பண்ணை துறையை திறந்து விட்டார்கள், அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம பார்க்கணும். ஐரோப்பிய தெரியணும்ல, தெரியப்படுத்தினாதானே நமக்கு தெரியும். நேற்று தானே வந்திருக்கு, வரும். எப்படி தெரியாத இருக்கும்? வரும். நேற்று தான் அவர் எதையும் முந்தி அவருடைய வலைத்தளத்துல போடுறாங்க. இல்லங்க, அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க, திறந்து விட்டாங்க, எங்க விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மை வரப்போகுதுன்னு சொல்றாங்க. சரி, இப்போ நாம் இது வரையும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு தரப்பில் உள்ளதில் அந்த விவசாய அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது நம்ம இந்தியாவினுடைய வர்த்தக அமைச்சர் இதுவரையிலும் ஃபைனர் டீட்டெயில்ஸை தரல. என்ன ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? அமெரிக்க நிர்வாகத்திலிருந்து வரக்கூடிய எந்த விதமான வாக்குமூலத்தையும் எந்த விதமான அறிவிப்பையும் நாம் ஒரு துளி உப்போடு எடுத்துக்கணும். ஏன்னா ஜெலன்ஸ்கியும் புட்டினும் சந்திப்பார்னு கூட அதிபர் ட்ரம்ப் சொன்னார். அவங்க சந்திக்கலை, இன்னும் எப்போ சந்திப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவர் கீழே அவருடைய நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு விவசாயத்துறை அமைச்சர் இதை சொல்கிறார். த ஃபைனர் டீட்டெயில்ஸ், டெவில் இஸ் இன் த டீட்டெயில்ஸ், இல்லையா? அதனால் நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும். அவர் எதையும் முந்தி அவர் ரொம்ப வேகமாக பதிவிடுறவர், அதனால் அவர் பதிவிட்டுட்டார். கண்டிப்பாக நமக்கு எல்லா தகவலும் தெரியும். அந்த சைடுல டாம் இங்க இருக்கு. அதாவது பிரசிடென்ட் எப்பவுமே அப்படித்தான் இருக்கு. அவங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு? நானும் மோடியும் சேர்ந்து சாதித்த இதை பல பேரால சாதித்திருக்க முடியுமா தெரியலன்னு சொல்றாரு. என்ன மாதிரி ஒரு அதிபரே இல்லைன்னு சொல்றாரு. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் எந்த அதிபரும் சாதிச்சதில்லைன்னு சொல்றாரு. அங்க முழுக்க இவ்வளவுதானே. அவர்கள் அதாவது ஹைப்போபலின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது மிக 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 மிகைப்படுத்தி பேசுவது என்பது ட்ரம்பினுடைய வாடிக்கை. அவருடைய நிர்வாகத்தில் இருப்பவர்களும் அப்படித்தான் பேசுகிறார்கள். ட்ரம்போடைய முந்தின காலம் 2019 அப்படின்ற ஒரு பீரியடில் ஈரான்ட்டிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது, வெனிசுலாட்டிருந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்தியா வாங்குறதை நிறுத்திடுச்சு. உண்மைதான். இப்போ வெனிசுலாட்டிருந்து வாங்குவாங்க அப்படின்னு அவர் அறிவிக்கிறாரு. அதையும் ராஜதந்திரன்ற, அதுவும் ராஜதந்திரம், இதுவும் ராஜதந்திரமா? எல்லாமே ராஜதந்திரம் தான். நீங்கள் மட்டும் அப்படி பண்ணலை. பல பேர் விட்டு கொடுத்து, இது உலகத்தினுடைய மிகப்பெரிய சந்தை. நம்முடைய வணிகர்களும் நம்முடைய ஏற்றுமதியாளர்களும் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த சந்தையை நோக்கி தான் அவர்கள் பார்க்கணும். நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு எத்தனை ஒப்பந்தங்கள் வேண்டுமானாலும் பண்ணிக்கலாம், மற்ற நாடுகளோடு தனியாக ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். நிறைய ஒப்பந்தங்கள் நம்ம இந்தியா பண்ணியிருக்கோம். ஓமானோட பண்ணியிருக்கோம், ஐக்கிய அரபு அமீரகங்களோட பண்ணியிருக்கோம், நிறைய தனியாக பண்ணியிருக்கோம். அந்த ஒரு சந்தைக்கு ஈடாக மற்ற இந்த எல்லா ஒப்பந்தங்களும் ஈடாகாது. பெரிய சந்தை. ஆமாம், அதனால அவங்களுக்கும் இந்தியா பெரிய சந்தை இல்லை. அவ்வளவு பெரிய சந்தை கிடையாது. அவ்வளவு பெரிய சந்தை கிடையாது. நாம ரெண்டு ஓபன் பண்ணி விட்டா இல்ல $140 பில்லியன் தான் இப்போ நமக்கும் அவளுக்கும் நடக்கிற வர்த்தகம். அவர் 500 பில்லியன் டாலரா நாளைக்கு ஆகாது. 500 பில்லியன்ன்றது சாதாரண தொகையா? அது ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகும். 200 பில்லியன் போறதுக்கே 200 பில்லியன் அவங்க எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போறதுக்கே 2030 குறிச்சிருக்காங்க உச்சம். 500 பில்லியன் போறதுக்கு 10 வருஷம், 15 வருஷம். பியூஷ் கோயல் இதெல்லாம் நாளைக்கு நடக்க போறது இல்லை. அதனால நான் இதை வரவேற்கிறேன். நாம காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரகுநாதன் சார். வணக்கம் குணா. ஆல் இஸ் ஃபைன் தட் எண்ட்ஸ் வெல். தொழில் முனைவோர்களுடைய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, ஒரு 6 மாதங்களாக ஏற்பட்ட ஒரு நிலை, இந்த அறிவிப்பினால் வயிற்றிலே பால் வார்த்தது போல். நிச்சயமாக அதை மறுக்க முடியாது. கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தது இண்டோ யூரோப்பியன் யூனியனுடைய ட்ரேட் பேக்ட், இரண்டாவது எக்கனாமிக் சர்வே, 2 நாட்களுக்கு முன்னால் பட்ஜெட், இன்று யூஎஸ் டாரிஃபினுடைய 18% வரி குறைப்பு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நம்ம பார்க்குறோன்றது ஒத்துக்கணும். ஏன் இது வந்தது, எப்படி இது வந்தது, இதனால் யாருக்கு நன்மைன்றதை ஆராயலாம். பட் டெஃபினெட்லி இந்த ஒரு முடிவுக்கு வந்தது நிச்சயமாக ஒரு சந்தோஷம், பாராட்டுக்கள், மகிழ்ச்சி. ரெண்டாவது வருவோம். இத்தனை சம்பவங்களை நான் சொன்னேன், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கோம்? அப்போ 6 மாதமாக எந்த பிஸ்னஸில் டல்லான ஒரு நலிந்த தொழில் முனைவோர்கள், எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இந்த அறிவிப்பு வந்த உடனே எழுந்து ஓட முடியுமா? எழுந்து பிஸ்னஸை பிடிக்க முடியுமா?
அப்போ நம்ம ஏன் அவங்கள முட்டு கொடுக்கல இவ்வளவு நாள்? நேற்று பட்ஜெட்லேயும் அதற்கான எந்த ஃபண்டையும் ஏன் கிரியேட் பண்ணலை? அப்போ இந்த அறிவிப்பு யாருக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் who are ready to take on these orders, who were not impacted by the US tariff, அவங்க இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பிடிச்சிட போகிறாங்க. இல்லை, அவங்களெல்லாம் மனதில் வச்சு அவர் வரி போடலை, அவங்களெல்லாம் மனதில் வச்சு அவர் வரியை குறைக்கல. அவருக்கு ட்ரம்ப்புக்கு இருந்த பிரச்சனை, நீங்கள் ரஷ்யாட்டிருந்து என்ன வாங்காதீங்க, கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தணும்னா நீங்கள் வாங்குறதை நிறுத்துங்கன்னாங்க. இன்றைக்கு எடுக்கிற முடிவை அன்றே எடுத்திருக்க முடியுமே, அவர் பல காலம் அவகாசம் கொடுத்தாரு. இப்போ குணா நமக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வரல. 2 கேள்விகள் வரலாம். இம்போர்ட் இப்போ நிறைய இது 0% அல்லது அதிகமாக போச்சுன்னா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சந்தையை அவங்க பங்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதனால் பாதிக்கப்படுற மக்கள் எப்படி இருக்க போகிறாங்க? 2வது கேள்வி வரலாம். ஏறத்தாழ நாம் பேசுகிறது முழுமையான விவரங்கள் இல்லாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது எதற்கு இப்போ எப்பவுமே டெவில் இஸ் இன் த டீட்டெயில் தான் சொல்லுவாங்க. எதெல்லாம் திறந்து விட்டுருக்குறாங்க, எதற்கு இன்னைக்கு என்ன வரி இருந்தது, நாளைக்கு என்ன வரி அமெரிக்க பொருள் மேலே இந்தியா விதிக்க போகிறது, இந்த விவரங்கள் இந்த நிமிஷம் வரலையும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக அரசு வெளியிடலை. இன்னொன்னும் சொல்லலை. எந்த காரணத்துக்கால இந்த வரி ஏற்றப்பட்டது, அந்த காரணங்களை நம்ம ஒத்துக்கிட்டதுனால குறைச்சாங்களா, அமெரிக்க அதிபருடைய கூற்றின் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யாட்டிருந்து வாங்குறதை நிறுத்திக் கொள்வதாக மோடி என்னிடம் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ரஷ்யா அது ஒரு பாயிண்ட், ஆயில் பர்ச்சேஸ் மட்டும், அதனால 25% தான் ஏற்றப்பட்டது. ரஷ்யாவை கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்குறதுனால உங்களுக்கு பெனல்டி டாக்ஸா 25% இருந்தது. முதல்ல 25% போனதுக்கு உண்டானது இம்பேலன்ஸ், ட்ரேட் இம்பேலன்ஸ்னால. இந்த 50% குறைக்காமல் போனதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள் இந்திய தரப்பிலிருந்து, காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து சொல்லப்பட்டது. சில விஷயங்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டது எம்எஸ்எம்இ பாதுகாக்கிற மாதிரி இல்லை, விவசாயத்தை பாதுகாக்கிற மாதிரி இல்லை, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனை நமக்கு இம்பேக்ட் ஆயிரும், அதனால நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலை, அதனால நாங்கள் இதை ஒத்துக்கலை அப்படின்றது தான் அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்றது இன்னும் தெரியல. ஒன்று. 2வது அமெரிக்காவில் ஃபைனான்சியல் இயர்ன்றது ஜனவரி டு டிசம்பர், இந்தியாவில் ஏப்ரல் டு மார்ச். அப்போ இந்த வருஷத்தினுடைய பிஸ்னஸை நிறைய பேர் டிசம்பர்லேயே எடுத்திருப்பாங்க அமெரிக்காவில். ஆமா, ஜனவரின்றது அவங்களுக்கு குரூஷியல். டிசம்பர்ல இந்த வருஷத்தினுடைய ஆனுவல் பிசினஸ் பிளான்ல இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு அவ்வளவாக இது குறைத்தால் கூட வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கும்ன்றது எங்களுடைய பயம். இல்லை, அது உடனடியான ஒரு பாதிப்புன்ற கோணத்தில் வேணா பார்க்கலாமே தவிர, நீண்ட தூர தொலைநோக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு இதுதான் இருக்க போது, அதுக்கு அடுத்த வருஷன்ற அடிப்படையில் அது ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. ஒரு அன்சர்டனிட்டின்றது முடிவுக்கு வந்துட்டாலே ஒரு ஏற்றுமதியாளர்கள் நிம்மதின்ற ஒரு கோணத்தை பார்க்கலாம். ஒரே நிமிஷம், நான் மாதவன் நாராயணன் சாருடைய கோணத்தை கேட்குறேன், ஒரு மூத்த பத்திரிகையாளர். மாதவன் சார், உங்கள் வியூ இதில் என்ன? இந்தியாவுக்கு நன்மை இதனால பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறதா? எதிர்க்கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா? இதை நான் ஒரு நடுநிலையா தான் பார்க்கணும். முதலாக பார்க்க வேண்டிய விஷயம் கூட என்னன்னா, இது மோடி அரசாங்கத்துக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவில் உள்ள ஒப்பந்தம் இல்லை, இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தம். 2 பெரிய ஜனநாயக தேசங்கள் பலவிதமான கோணங்கள்ல ஆராய்ந்து இதை ஒரு சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம்னு ஒரு பொதுவா ஒரு மேல்நோக்கு பார்வையோட இதை கவனிக்க வேண்டியது முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பின்னடைவை சரி பண்ணுற ஒரு முயற்சியா தான் பாக்குறேன் ஒழிய ஒரு மகத்தான வெற்றியாக நான் இதை பார்க்கல. இது என்னன்னா, பொதுவா என்னோட ஒரு நண்பர் வர்த்தக அமைச்சரத்துல இருந்தவர், அவர் சொல்றாரு இது 18 is the new 0ங்கிறார். அதாவது ட்ரம்ப் சொல்றாரு 18% குறைக்கல, அவங்க 50% ஆன வரிய 25 ஆக்கி அதை 18 ஆக்கி இருக்காங்களே ஒழிய இது 0 கிடையாது. அப்போ இப்போ நீங்க திருப்பூர்ல இருக்கிற பனியன் பண்றவங்களா இருந்தாலும் சரி, லெதர் தோல் குரோம்பேட்டையில இருக்கிற தோல் தொழிலாளர்களா இருந்தாலும் தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சமாளிக்கத்தான் வேணும். இது ஒரு 2வது விஷயம், ஐரோப்பிய யூனியனோட இப்போ சமீபத்துல அண்மையில நீங்க
ப்ராப்பரா விலாவாரியாக ஒரு வர்த்தக ஒப்பந்தம் நடந்துருச்சு. அந்த மாதிரி இல்லை, இது ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லணும். இதை வந்து பல இண்டஸ்ட்ரீஸ், வேளாண்மை துறை எல்லாத்தையும் பார்த்து அதை ஒரு பாயிண்ட் பை பாயிண்டா இதை பண்ற இன்னும் தருணம் வரல. இது ஒரு ரெண்டு கட்சிக்குமே இது ஒரு எல்போ ரூம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு விதமான திருப்பி ஆதாரத்தோடுலேருந்து திருப்பி ஆரம்பிச்சு ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு நோக்கி செல்லும் ஒரு வாய்ப்பா தான் இதை பார்க்கிறேன். ஆனா இது வந்து இந்தியாவுக்கு ஒரு விதமான இந்தியாவின் பொருளாதார சக்தியை ஒரு விதமாக அமெரிக்காவுக்கு தெரியப்படும் விதத்தில் கொஞ்சம் மாசமா நம்ம பார்த்திருக்கோம். ரஷ்யால இருந்து வாங்கின கச்சா எண்ணெயை வாங்கி அப்புறம் சீனாக்கு போய் பிரதமர் வந்து அங்க மோடி புட்டினை சந்திச்சதுனால வெளியுறவுத்துறையிலேருந்து அவர் ஒரு மாதிரி ட்ரம்ப்புக்கு ஒரு ஆட்டம் கண்டு இருக்குங்கிறத பத்தி ஐயம் கிடையாது. அதை பயன்படுத்தி அவரும் பழைய ரியல் எஸ்டேட் நிபுணர் தானே ட்ரம்ப், அவர் தொழில் எழுதியில. அப்போ அவரும் வந்து ஒரு பிளாட்டோட விலையை குறைக்கிற மாதிரி, ஆமா இல்லை சரி நீங்க 50க்கு வாங்கலீங்கன்னா 25க்கு வாங்குங்க, 25ல என்ன 18க்கு வாங்குங்கன்னா ஒரு மாதிரி அது ஒரு பேச்சுவார்த்தையாக பார்கின் பண்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனா பல விதத்துல நீங்க தொழில்நுட்ப துறையிலேருந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்துல செயற்கை நுண்ணறிவுங்கிறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை தவிர நம்ம ஐடி விசா, அந்த எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இப்போ ட்ரம்ப்புக்கும் தெரியும் ஓரளவுக்கு இந்தியாவோட விரோதம் இருந்தா சரியா இருக்காதுன்னு. அந்த அளவுக்கு அவரும் விட்டு கொடுத்துருக்காரு. இந்த தரப்புல இருந்து ஜீரோ டியூட்டி அவர் ஒரு $50,000 கோடி இந்தியா இன்னும் பொருள்களை வாங்குன்னு சொல்லியிருக்காரு. அங்கேருந்து ஏற்றுமதி பண்ற பொருளை இந்தியா வாங்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு எத்தனை வருஷங்கள்ல நடக்கும் அது பொதுவா சொல்றாரா அதெல்லாம் இன்னும் தெரியாது. பொதுவா தனக்கு ஒரு வெற்றி மாதிரி ட்ரம்ப் பேசுறாரு, இவர்களும் ஏதோ பெரிய சாதிச்ச மாதிரி பேசுறாங்க. உண்மையை பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஒரு அக்ரி டு டிஸ்அக்ரின்னு சில விஷயத்துல இருக்கிறதுல இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி எழுத்து மூலமாக அது அதிகாரப்பூர்வமாக அது முடிகிற வரைக்கும் நம்ம சட்டுப்புட்டுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அதான் நான் சொல்லியிருந்தேன். திரு மாதன், ஒரு பேலன்சிங் ஆக்ட் அப்படின்ற ஒரு கோணத்திலிருந்து பார்த்தாலும் இந்தியாவுக்கு அண்மை காலத்தில் ட்ரம்ப்பால ஏற்படுத்தப்பட்ட ஒரு பின்னடைவிலிருந்து அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அதை சரி செஞ்சிருக்கிறாங்க பல முயற்சிகள் செஞ்சு அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். இப்போ நமக்கு மேனுஃபேக்சரிங், இப்போ டெக்ஸ்டைல் அண்ட் லெதர் அப்படின்றது பெரிய அளவில் கோடிக்கணக்கானவர்களுக்கு வேலை தரக்கூடிய ஒரு தொழில். அது என்ன இதான் வரின்னா அவங்கள எந்த அளவுக்கு அவங்களால செய்து கொள்ள முடியுன்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க நகருவாங்க. அதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கிறது நல்ல விஷயம். இதை விட நம்ம இந்தியாவை பொறுத்தவரை மிக முக்கியமானது வந்து சர்வீஸ் செக்டார். இப்போ H1B விசாலாம் அதுக்கு மிக கடுமையான கட்டுப்பாடுகளையும் நெருக்கடிகளையும் அதிகமான கட்டணத்தையும் கூட ட்ரம்ப் அரசு இது பண்ணியிருந்தது. இப்போ $1,00,000 அப்படின்ற அளவுக்குலாம் கட்டணும். இப்போ அதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்ததா? இப்போ சர்வீஸ் செக்டாரும் இந்தியாவை பொறுத்தவரையும் முக்கியம். ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக இதை பேசியிருக்கிறாங்களா? அது சம்பந்தமாக இல்லைங்க, அதுதான் சொல்றேன். இது வந்து விசா விஷயம், அப்புறம் வருங்காலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எந்த விதமான ஒரு வர்த்தகம் வச்சுட்டு போறோம், இது பல விதமான அன்சர்டனிட்டி சொல்லுவாங்களே. இது தொழில்நுட்பத்துல பல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு யுகத்துல நுழைஞ்சிடும். அதுக்கு மேல விசாங்கிறது பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ரிப்பப்ளிகன் கட்சி, ட்ரம்போட ரிப்பப்ளிகன் கட்சிகளோட ஆட்களே இந்தியர்களை ஒரு விதமான எதிர்க்கிறாங்க அல்லது வெறுக்கிறாங்க. இமிகிரேஷனுக்கு அங்கேருந்து H1B விசால போறவங்களுக்கு தடையாக பேசுறாங்க. இது எல்லாத்தையும் சரி கட்டி சர்வீசஸ் செக்டரையும் சரியாக்கி, அதை தவிர டெக்ஸ்டைல எந்த விதத்துல நம்மளோட அட்வான்டேஜ் போயிருக்கு இல்லைங்கிறத ஒரு புள்ளி விவரத்தோட நம்ம அணுகி அதுக்கு அப்புறம் தான் இதை திட்டவட்டமாக சொல்ல முடியும். பின்னடைவை சரி பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு பேச்சுவார்த்தையில் முன்னேற்றத்துக்கு ஒரு அடித்தளத்தை பண்ணியிருக்கோங்கிறத நான் பாக்குறேன். இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா போகத்தான் தெரியும். இது வந்து ஒரு மகத்தான வெற்றின்னு சொல்லவே முடியாது சார். இந்தியாவுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானோட ஒரு மோதல் சில நாட்கள் நடந்தது. அது நிறுத்தப்பட்டதையும் வாஷிங்டன் அறிவித்தது, ட்ரம்ப் அறிவித்தார். அப்போவே நீங்கள் வந்து அடிபணிஞ்சீங்க அப்படின்ற விமர்சனம் இங்கே எழுந்துச்சு. ஒரு புறத்தில் இந்தியா வளரும் நாடு, தவிர்க்க முடியாத ஒரு பெரும் சக்தி, மாபெரும் மக்கள் தொகையும் வாங்கும் சக்தியும் படிப்பறிவும் கொண்ட ஒரு வளரும் தேசமாக இந்தியா பார்க்கப்படுது.
இன்னொரு முனையில இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுடனான டீலை ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் ட்ரம்ப் தானா அறிவிக்கிறாரு. அதில் இருக்கிற சில அம்சங்களை நம்ம பிரதமர் அக்னாலஜ் பண்ணுறாரு. சிலதில் இதுவரையிலும் நமக்கு கிளாரிட்டி இல்லை. ஆனால் கொண்டாட்டங்கள் ரெண்டு பக்கம் நடக்குதே சார். கரெக்ட். இது என்ன ட்விட்டர்ல பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? நீங்களே பாருங்க, இது ட்விட்டர்ல பேசுற விஷயமா இது. காமர்ஸ் மினிஸ்ட்ரியில நல்ல லிஸ்ட் போட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில இப்போ பால் ப்ராடக்ட்ஸ் இருக்கு வச்சுங்களேன். இப்போ அமெரிக்கால இருந்து நம்ம சீஸ் இம்போர்ட் பண்ணினா ஆவியனுக்கு என்ன ஆகும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு பல விதங்களை நுணுக்கமாக ஆராயாம ஒரு பொதுப்படையாக அவர் ட்ரூத் சோஷியல்ல ட்ரம்ப் சொல்றாரு, ட்விட்டர்ல மோடி பதில் சொல்றாரு. இதை வச்சு நம்ம திட்டவட்டமா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா பொதுவாக ரெண்டு கட்சியும் நம்ம சேர்ந்து இருப்பதுதான் நல்லது, வர்த்தகம் செய்யறதுதான் நல்லது. ஜியோ பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா சைனாவை ஒரு அளவுக்கு ஓரமிட்டுறதுக்கு இந்தியாவின் ஹெல்ப் தேவைப்படுகிறது அமெரிக்காவுக்குங்கிறதெல்லாம் அந்த பின்னணியில அந்த பின்புலனை பாத்தீங்கன்னா இது வேற வழி இல்லாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அத குறிப்பாக நீங்க பாகிஸ்தான சொன்னது எனக்கு ஒரு முக்கியமா பட்டது. ஏன்னா அசீம் முனீர் ராணுவ தலைவர் பாகிஸ்தானும் அவரோட ட்ரம்ப் கட்டி கொஞ்சம் பேசுறாரு. அப்புறம் ஆபரேஷன் சிந்தூரை தான் சரியாக்கினேங்கிறாரு, அமைதியை கொண்டு வந்துக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பூனியர் மட்டும் மடியில கட்டிட்டு சகுனம் பாக்குற வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும். இதை வெளியுறவுத்துறை ரீதியில பார்த்தாலும் சரி, அல்லது வர்த்தக ரீதியில பார்த்தாலும் சரி, அல்லது வேலை வாய்ப்பு ரீதியில கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ஞ்சாலும் சரி, இதை பல விதமாக அலசி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒன் டே மேட்ச்ல 2 ரன் 3 ரன் மாதிரி சேர்க்கும் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஆனா இது ஓரளவுக்கு அமெரிக்கா இந்தியாவை புறக்கணிக்க முடியாது, இந்தியாவை தன்னுடைய ஆளுமையில கொண்டு வர முடியாது என்பதற்கு ஒரு சில அறிகுறிகள் வந்திருக்குன்னா அது நம்ம நாட்டுக்கு நல்லது. அதுல குறிப்பாக நம்ம தமிழ்நாடு, பெங்களூர் போன்ற இடத்துல இருந்து உள்ள அதனுடைய பொருளாதார முக்கியத்துவத்தை இது ஒரு பறைசாற்றுகிறது ஓரளவுக்கு. அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இது 2 தேசங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு வர்த்தக ஒப்பந்தம் தான் பார்க்கணும். இதை வெறும் அரசியல் ரீதியா பாக்குறது சரியில்லைன்னு. இதுல இந்தியாவுக்கு 25, அதுக்கப்புறம் அபராதம் 25ன்னு போனாரு. ஆனா சைனாக்கு 100% அப்படின்னு கொண்டு போனார் ட்ரம்ப். 100% டாக்ஸ். இந்தியா எதிர்வினையே ஆட்டல. எவ்வளோ பர்சன்டேஜ் கவுண்டர் டேரிஃப் போடுறோம்லாம் இந்தியா சொல்லலை. ஆனால் சைனா நீ எவ்வளோ போடுறியோ அதுக்கு ஈக்குவலாக நாங்களும் போடுவோம்னு சொல்லி போட்டாங்க. இப்போ 100 34ல் நிற்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு பல நூற்றுக்கணக்கான கோடி மக்களுடைய ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அரசியல் முடிவு, ஒரு அரசு எடுத்திருக்கிற கொள்கை முடிவுன்னா, ஒன்று அதை ட்ரேட் டீலை வெளிப்படையாக வைக்கணும், காமர்ஸ் மினிஸ்டர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அல்லது நாடாளுமன்றத்திற்கு இது தெரியப்படுத்தி அதன் மீது விவாதம் நடக்கணும். ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புறப்ப அதை அவாய்ட் பண்ணுறது மாதிரியான ஒரு அணுகுமுறையை தானே பார்க்க முடியுது. அதை ஒரு விவாதிக்கிற ஒரு தன்மை தெரியலையே. என்ன நடந்தது, இதுக்கு நம்ம எந்த அளவில் இந்தியா பயனடைய போகுது, அந்த ஒரு கட்டத்துக்கு நகரலீங்களே. அது நகரல. என்ன இதை நான் ஒரு நிச்சயதார்த்தமா பாக்குறேன், கல்யாணமா பாக்குறேன். இது திருமணம் இல்லை, இது ஒரு நிச்சயதார்த்தம். ஒரு மாதிரி நம்ம பேசி முடிச்சுக்கலாம். இதோ ஒரு அளவுக்கு நம்ம 2 குடும்பமும் ஒத்து போகணுங்கிற ஒரு உள்நோக்கத்தை தான் தெரிவிச்சிருக்காங்க. அது நீங்க சொல்ற மாதிரி பல விதத்துல அதை பார்க்கணும். ஆனா அதை அரசியல் ரீதியா பார்க்காம இருக்கணும். ஏன்னா இது மோதியாலே ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு ஆழமான விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வந்த சுந்தர் பிச்சையும் அரவிந்த் சீனிவாசும் தான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுல முன்னிலை நிற்காங்க. சிலிகான் வேலியில மென்பொருள் நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில உள்ளவங்களும் தொழில்நுட்பத்துல முந்தாணி இருக்கிறவங்களும் இப்போ அவங்களே ட்ரம்ப்புக்கு எதிராகவோ அல்லது ட்ரம்ப் மினிமம் ஒரு கிரிட்டிக்கலாவும் நிற்கிறாங்க. இந்த பின்புலன்ல ட்ரம்ப்புக்கும் ஒரு மிட்டம் தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு தருணம் வருது. அப்போ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவரும் ஒரு மாதிரி அழுத்தத்துல இருக்காரு, இவரும் ஒரு மாதிரி அழுத்தத்துல இருக்காரு, 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. ஆனா இத நீங்க சொல்ற அளவுக்கு போறதுக்கு இன்னும் அது நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல 10வது ஓவர் விளையாடுறதே நீங்க 35வது ஓவரை பத்தி பேசுற மாதிரி இருக்குது. இதுக்கு அவங்க பேசி அதை முடிவு எடுத்து அதை ஒரு நகல்களாக எடுத்து அதுக்கப்புறம் ஒப்பந்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேச முடியும். ஆனா பொதுவா பேசப்படுறது என்னன்னா, கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
வேளாண்மை துறையில அக்ரிகல்ச்சர்ல இந்தியா எவ்வளவு கன்சீட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அல்லது போக போக உடனாக வரிகளை அதாவது இறக்குமதியை கூட்டாம கொஞ்சம் கழிச்சு பண்றாங்களா. அப்புறம் முக்கியமாக வெனிசுவேலால இருந்து எண்ணெயை இந்தியா வாங்கணும்னு ட்ரம்ப் சும்மா சொல்றாரு. ஆனா வெனிசுவேலா எண்ணெய் கச்சா எண்ணெயோட குவாலிட்டி ரொம்ப மோசம். அந்த தரம் மோசமா இருக்கிறதுல அதை இந்தியாவுக்கு வாங்கி யாருக்கும் ரிலையன்ஸ் யாரா இருந்தாலும் ஈஸியாக அதை வெனிசுவேலால வாங்கினாலும், ஈரான்ல வாங்கினாலும், ரஷ்யால வாங்கினாலும் மக்கள் பயன்படுத்துற இடத்துல அவங்களுக்கு பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ குறையுதா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியா தான் இருக்கு. கம்பெனிகளோட பேலன்ஸ் ஷீட் கூடலாம் குறையலாம். சாதாரண மக்களுக்கு என்ன விலை குறைச்சா கொடுத்தாங்க ரஷ்யால குறைச்சு வாங்கி? ஆனா இப்போ ரஷ்யாவோட இறக்குமதியை குறைச்சிடுச்சு இந்தியாங்கிறத பத்தி ஒரு சந்தேகம் இல்லை. ஆனா அதை நிறுத்துறதுக்கும் வழி இல்லை. அப்புறம் அந்த பக்கம் ஈரானை பார்ப்போம். சாபஹார் இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல்ல ஈரானோட சாபஹார் போர்ட்டுக்கு இந்தியா பணமே ஒதுக்கல. அதாவது என்ன, அமெரிக்காவோட அழுத்தத்துல ஒரு விதமாக விட்டு கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். அதனால நம்ம தரப்புல இருந்து விட்டு கொடுத்திருக்கு, இந்தியா தரப்புல இருந்து அவங்களும் ஒரு அழுத்தத்துல செயல்படுறாங்க. 23 வருஷம் இந்தியா மெயின்டைன் பண்ண ஒரு போர்ட்டு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுல இருந்து இந்தியா ஏறத்தாழ வெளியேறுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் போல் இருக்கு இந்த நேற்றைய பட்ஜெட் ரெஃபரன்ஸ் இல்லாத வச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சார். திரு ரகுநாத். நன்றி. இந்த டீட்டெயில்ஸ் சார் சொன்ன மாதிரி நம்ம பேசும்பொழுது ஒரு புறத்தில் இதை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இதில் நிறைய பாயிண்ட்ஸுங்க லூசியன்ஸ் இருக்குது, ஹோல்ஸ் இந்த பேஸ்கெட் இருக்கு, அதெல்லாம் புரியுறது இல்லை. அவர் அரசியல் ரீதியாக பார்க்க தேவையில்லை. அமெரிக்கான்ற நாட்டுக்கும் இந்தியான்ற நாட்டுக்குமான ஒரு உடன்படிக்கைன்னு பார்க்கணும். இது அரசியல் கண்ணோட்டத்தை தாண்டி பார்க்கணுன்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறார். இல்லை குணா, நான் பார்க்குறது ஒரு தொழில் முனைவோனான பார்வையில் இன்றைக்கு இந்த அறிவிப்பு வந்திருக்கு. அப்போ ஒரு அன்சர்டனிட்டி நின்று போச்சு. ரெண்டாவது, நான் இதை எப்படி பயன்படுத்திக்கலாம், அதுதான் அடுத்த கேள்வி. இதை நான் பயன்படுத்தி இருக்கணும்னா நான் இந்த அளவுக்கு ஒரு வீக்காக இருந்தேன்னா என்னால் இதை பயன்படுத்திக்க முடியாது. எனக்கு ஒரு ரிக்யூப்பிங் டைம் வேணும். ஏன்னா 6 மாதம்ன்றது சாதாரணம் இல்லை. ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 40% 50% ப்ரொடக்ஷன் லாஸ் போயிருக்கு, ஃபினான்ஷியல் லாஸ் வந்திருக்கு. நிறைய கம்பெனிகள் இதை மட்டுமே நம்பியிருந்த பிஸ்னஸ் நம்பியிருந்தவர்களால் மீண்டு எழக்கூடியதை எப்படி நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கணும். நேற்றைய பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்கு 2 அறிவிப்புகளை எதிர்பார்த்திருந்தோம். யூஎஸ் டாரிஃப்னால இம்பேக்ட் ஆனவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பு, அல்லது யூரோப்பியன் யூனியனுடைய பேக்டை அடுத்த வருஷம் அது வரும்பொழுது கேப்சர் பண்ணுறதுக்கு உண்டான சில அறிவிப்புகள். கெப்பாசிட்டி பில்டிங், டெஸ்ட் சர்டிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷன். சிறு குறு தொழில்களுக்கு இந்த 2த்தையும் அமைச்சர் கொடுத்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும், ப்ரிப்பேர் ஆகிருப்போம். இப்போது இதிலிருந்து எப்படி பவுன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கீழே விழுந்திருக்கோம், ஏந்து நிற்கணும், நடக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு செயலாக இருக்கும். இதோடு நிறுத்திடக்கூடாது. உடனடியாக இன்னும் 2 நாட்களுக்குள்ள வர்த்தக அமைச்சரும் நிதி அமைச்சரும் இதை ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் ஒன்று வரணும். ஹவு டு வி கேப்சர், இல்லைன்னா அவங்க ஃபாஸ்ட்டாக வந்துடுவாங்க உள்ள. அப்போ இது நம்ம எக்ஸ்போர்ட்டை ஜாஸ்தி பண்ணணும்னா எப்படி இதை கேப்சர் பண்ண போகிறோம்? இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள என்ன நிறைய டெஸ்ட் ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு முதல்ல அக்னாலஜ் பண்ணாதானே நீங்க ரீஹாபிலிட்டேஷனுக்கு வர முடியும். அதுதான் வருத்தத்தை அளிக்குது. பேசவே இல்லை. நம்ம எம்எஸ்எம்இ பத்தி பேசுறோமே தவிர எம்எஸ்எம்இ நடத்துறவங்க கிட்ட பேசுறது இல்லை. அப்போ there is a gap between the policy creation and the deliverable. அப்போ அந்த வர்த்தகத்தை நம்ம பேச்சு நம்ம கொண்டு வரணும். என்ன தேவைன்றதை பார்க்கணும். வெறும் கடன் மட்டுமே தேவையா இருக்க முடியாது வாழ்க்கையில். அந்த கடனை திருப்பி அளிக்கக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்குறது தான் நமக்கு ஒரு நல்ல பாலிசி கைட்லைன்ஸாக இருக்கும். எல்லாமே நம்ம கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் தரோம் அப்படின்றது இல்லை, அதோட முடிஞ்சு போயிடுறது இல்லை. அப்போது இப்போ இந்த அமெரிக்கா நாங்கள் கேட்குறது என்னென்னா நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்களாம். இனிமேல் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஒரு பக்கத்தில் வரி, இன்னொரு பக்கத்தில் டெஸ்ட் குவாலிஃபிகேஷன் இஎஸ்ஜி என்று சொல்லப்படுகிற கட்டுப்பாடுகள் நிறைய வந்துருச்சான். அப்போ அந்த கட்டுப்பாடுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள், பெரும் ஏற்றுமதியாளர்கள் கையில் தான் அந்த சர்டிஃபிகேஷன் இருக்குது. சிறு ஏற்றுமதியாளர்கிட்ட இஎஸ்ஜி குவாலிஃபிகேஷன், கம்ப்ளையன்சஸ், சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லை. அப்போ நம்மளுடைய இதில் கருத்து நம்ம செலவு பண்ணலைன்னா கேப்பபிலிட்டி இருக்கும், ஆனால் டெலிவரபிலிட்டி இருக்காது.
ஸோ உங்கள் கருத்து வந்து இந்த ஒப்பந்தத்தில் என்னெல்லாம் நன்மை கிடைக்க போகுதோ அந்த நன்மையை வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இடத்துல ஏற்றுமதியாளர்களை நிறுத்துறதுக்கு தேவையான ஆக்க உதவிகளை செய்யுங்கன்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்சல்யூட்லி. திரு சூர்யாவோட கோணம் என்ன? முதல்ல பாரத பிரதமர் வந்து இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பரிசளித்திருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதாவது பொதுவாக பங்களாதேஷாக இருக்கட்டும் வியட்நாமாக இருக்கட்டும் 20% டேரிஃப் இருந்திருக்கு. அதாவது எப்படி நம்மளுக்கு 25-50 இருந்த டைமில் அவங்களுக்கு 20% டேரிஃப் இருந்திருக்கு. அப்போது நம்ம மூத்த பத்திரிகையாளர் மாதவன் நாராயணன் பேசினார், 18 is 0 அப்படின்னாரு, நியூ 0. இப்போது ஒரு சட்டையை 20 ரூபா ஒருத்தன் கொடுக்குறான்னா அவங்ககிட்ட வாங்குவீங்களா, இல்லை 18 ரூபா இப்போ வந்திருக்கு அவங்ககிட்ட வாங்குவீங்களா? அது போக நம்மளுக்கு ஆல்ரெடி இந்தியா யூஎஸ் டைஸ், அதை எக்ஸ்போர்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கோம். அந்த பாத்வேவும் இருந்திருக்கு. இல்லை அவங்களுக்கு அந்த 20%னாலும் 5% அவங்களுக்கு ஒரு சலுகை ஒரு கிளாஸும் வச்சுருக்காங்க. இல்லை எப்படி பார்த்தாலும் இது நமக்கு, அதாவது இந்தியாவுக்கும் சரி நம்ம தமிழர்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா திருப்பூரை சம்மந்தப்பட்ட ஆளுகளாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், சென்னை ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ், அதே மாதிரி இப்போ கோஸ்டல் லைனில் சீ ஃபுட்ஸ், இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு தான் அதிக பெனிஃபிட். அதாவது தமிழ்நாட்டை சார்ந்து நான் சொல்கிறேன், அவ்வளோ பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது இந்த ட்ரேட் டீல் பொறுத்த வரைக்கும். அதே போல் இங்கே பேனலில் இருக்க அத்தனை பேரும் ஒத்துக்கலாம், இது வந்து மோசமான ட்ரேட் டீல் கிடையாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு கிளாரிட்டி வேணுன்றாங்க. அந்த கிளாரிட்டியும் இருக்குது இதில். என்ன இருக்கு? நீங்க டேட்டா வைஸ் பாருங்களேன். இப்போ நம்மளுக்கு 18%, இப்போ நீங்க பங்களாதேஷ், வியட்நாம், இந்தோனேஷியா எல்லாருக்குமே அதிகமான பர்சன்ட். அந்த 18ஓட சைனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். கண்டிப்பா அதை தாண்டி வேற விஷயங்கள் ட்ரேட் ஃபேக்ட்ல இல்லையா? அதுதாங்க, இப்போ நம்ம நிறைய ஃபேக்டர் இருக்குங்க. எல்லா ஃபேக்டரும் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு தான் பெனிஃபிட். அதே மாதிரி ஃபார்மர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. அதாவது எம்எஸ்பி ரேட் இருக்கு, அது ப்ரொடெக்டட். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க அமெரிக்கா ஃபார்மிங் செக்ரட்டரி, அதாவது அவங்க விவசாய அமைச்சர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு. அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறது என்னது? வாஷிங்டன் ஆப்பிள், ஆல்மண்ட்ஸு. அதே மாதிரி பால்வளத்துறைக்குள்ளே வரவே கூடாதுன்னு இந்தியா அப்பவும் சொல்லியிருக்காங்க, இப்பவும் அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபார்மர் ப்ரொடெக்ஷன் இருக்குது, நம்ம சார்ந்த டெக்ஸ்டைல் ஏற்கனவே வர்ற வாஷிங்டன் ஆப்பிளுக்கும் ஆல்மண்டுக்கும் மீண்டும் வரப்போகுதுன்றதுலேயே அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க அவங்க. அதுதாங்க, ஆமாம். இப்போ அவங்களுக்கு இங்கே ஒரு இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம, கரெக்டுங்களா? ஏற்கனவே இருக்கு, அதை தான் அவங்க மிகப்படுத்தி பேசுகிறாங்க. புரியுதுங்களா? இதில் நம்ம இந்தியா அடிப்படையில், புரியுதுங்களா, 25 + 25 50% டேரிஃபை ஒருத்தர் குறைக்கிறாங்கன்னா யார் அடிப்படைஞ்சாங்க நம்மளுக்கே தெரியுது. அமெரிக்கா அந்த கவர்மெண்ட் தான் அடிப்படைஞ்சிருக்கே தவிர இந்தியன் கவர்மெண்ட் அடிப்படையில. புரியுதுங்களா? நம்ம தேசத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி, அதிலும் தமிழர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இது. தொழில் முனைவு தமிழர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு பத்தி ஒரு வருஷமா பேசுனீங்களா? எங்க முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதினாரு, இந்தியா தமிழ்நாட்டுடைய எக்கானமி எக்ஸ்போர்ட் சார்ந்தது பெருமளவுல வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்டும் சரி, நீங்க இந்த பக்கம் அரக்கோணம் வேலூர் பகுதி எடுத்துட்டு இந்த லெதர் எடுத்தாலும் சரி, ஆட்டோ காம்போனன்ட் எடுத்தாலும் வேற எந்த ஸ்டேட்டோட உத்தரப்பிரதேசம், பீகார் அது அவங்களையோ அல்லது கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா ஐடி மட்டும் நமக்கு இது ஏறத்தாழ அமெரிக்க பொருளாதாரத்தோட அந்த ஏற்றுமதியோட நேரடியாக தொடர்புடைய ஒன்று. சீக்கிரம் எங்கள் பிரச்சனையை தீர்வு காணுங்க அப்படின்னு எனக்கு நினைவு சரியா இருந்தால் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் நம்ம தமிழக முதலமைச்சர் அங்கே யூஎஸ்க்கு போயிட்டு நான் இங்கே ட்ரேட் டீல் பண்ணிட்டு வரேன்னு ஃபோட்டோ எடுத்தார். எத்தனை ஃபேக்டரி அந்த ஃபோட்டோ வச்சு கட்டினாங்க? புரியுதுங்களா? ட்ரேட் டீல் வந்து ஃபோட்டோ எடுக்கிறனால இங்க ஃபேக்டரி வந்துரும். ட்ரேட் டீல் எப்படி இவர் போட முடியும்? முதலமைச்சர் எப்படி போட முடியும்? அவங்க வந்து அப்படிதானே பேசுனாங்க. அதே தமிழக முதலமைச்சர் அப்படிதான் பேசுனாங்க. ட்ரேட் டீல் வந்து ஃபோட்டோ எடுக்கிறனால வராது, இந்த மாதிரி ராஜதந்திரத்தோட நம்ம கவர்மெண்ட் செயல்பட்டனால இது சாத்தியமாகும். இது நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது தமிழக முதலமைச்சருக்கும் இது தெரியும், நம்மளுக்கான வெற்றி என்று. இது புரியுதுங்களா? இல்ல நண்பர் சூர்யா கிட்ட ஒரே ஒரு தகவல் மட்டும்தான். அமெரிக்கா சென்ற பொழுது முதல்வர் ஃபோர்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட பேசினதுனால தான் இங்கே மூடப்பட்ட ஃபோர்டு தொழிற்சாலை திரும்பி இங்கே வந்ததனுடைய அடித்தளம். அதனால் ஒன்றும் வரலன்னு நம்ம அப்படி சொல்லிட முடியாது. ட்ரேடுக்கு விசிட்ஸ் போகிறது தவறே கிடையாது. டிஸ்கஸ் பண்ணுறது, மீட் பண்ணுறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிறது கேன் நெவர் பி ராங். அதுக்காக ஒரு விசிட் போன உடனே திரும்பி வரச்சு ஒரு ஆர்டரோ கம்பெனிஸோ சூழ்ந்துட்டு வருவாங்கன்றதும் தவறான ஒரு புரிதல். அதில் there is an impact. இல்லை, அந்த இம்பாக்ட் தான் சொல்கிறேன். அதை தானே மிகைப்படுத்தி காமிக்கிறாங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது நீங்களே அக்ரி பண்ணுவீங்களா? இது வந்து ஒரு இந்தியாவுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. இது யாருமே இது டினை பண்ண முடியாது. ஓகே திரு கண்ணன் சார், அமெரிக்கா அடிபணிஞ்சிருச்சு. அவங்க 50% போட்டவங்க 18 வந்திருக்காங்கன்னா நீங்கள் அந்த 50லேருந்து பாருங்கள் அவங்க அடிபணிஞ்சிட்டாங்களா இல்லையான்ற ஒரு கோணத்துக்கு வராரு. இன்னொன்று, இன்னமும் நமக்கு டீட்டெயில்ஸ் வந்தால் தான் இது விவரங்கள் தெரியும் அப்படின்றதும், இல்லை அக்ரியில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலன்ற ஒரு கோணத்தை சூர்யா முன்வைக்கிறார்.
அது சார்ந்த உங்கள் பார்வை. இல்லை, அதாவது யாரும் யாருக்கும் அடிபணியலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அமெரிக்கர்கள் நம்மகிட்ட அடிபணிய வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. நம்ம பற்றி ஒரு நிதானமான ஒரு எண்ணம் வச்சிருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நாம் மிகப்பெரிய ஒரு வல்லரசோ அல்லது மிகப்பெரிய பொருளாதாரமோலாம் நாம் நினைக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. நம்ம 4வது பொருளாதாரமாக இருந்து 3வது பொருளாதாரமாக மாறப்போகிறோம். நாம் 140 கோடி, நம்ம 3வது பொருளாதாரம், அங்கே வெறும் 12 கோடி. அவர்கள் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்காங்க, ஜப்பான். அதனால் நாம் கொஞ்சம் நிதானமாக பார்க்கலாம். அவர்கள் இறங்கி விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கல, நாம் இறங்கி போயிட்டதாகவும் நான் நினைக்கல. 2 தரப்பில் இருந்தும் விட்டு கொடுப்பு என்பது நடந்திருக்கு, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் எந்த நாட்டுக்குமே இன்னைக்கு பூஜ்ய வரி விதிப்பு கிடையாது, கிடையவே கிடையாது. அதனால் நம்ம மாதவ நாராயணன் சொன்னது மாதிரி 18 தான் புதிய பூஜ்ஜியமானா, ஆமாம் 15 தான் புதிய பூஜ்ஜியம், 20 தான் புதிய பூஜ்ஜியம், 35% சீனாவுக்கு. அவர் ஏப்ரல் 2, 2025 புதிதாக ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச ஒழுங்கை, இன்டர்நேஷனல் ஆர்டரை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அதற்கு எல்லா நாடுகளும், நீங்க சொல்றீங்க சில பேர் வச்சாங்க நாம எதிர்வினை ஆற்றலை அப்படின்ட்டு. எந்த நாடு எதிர்வினை ஆற்றலை? சீனா மட்டும்தான் ஆற்றுச்சு, வேற கனடா ஆற்றல. ஐரோப்பிய யூனியன் ஆற்றுவதாக சொன்னார்கள், ஆற்றவில்லை. சைனா எப்பெல்லாம் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாரோ 50னா 50 ஒரு மேட்சிங் இது மாதிரி அந்த இடத்துல இருக்காங்க குணா. அவங்களால அதை பண்ண முடியும். 2 பெரிய வல்லரசுகள் இருக்குன்னு வச்சுக்குவோம், அதுல 2வது இடத்துல அவங்க இருக்காங்க. அவர்களுடைய பொருளாதாரம் அமெரிக்க சந்தையை சார்ந்திருக்கிறது, அமெரிக்க சந்தை அவர்களை சார்ந்திருக்கிறது. அப்படி எந்த நிலைமையும் இங்கே கிடையாது. சரிதானா? நாம ஒரு மித சக்தி, அவ்வளவுதான். நாம ஒரு மிடில் பவர், என்ன ஒரு மத்திம சக்தி நம்ம. அதனால முதல்ல பூஜ்ஜியம் கிடையாது. 2வது, ஐரோப்பிய ஒன்றியத்தோட நம்ம எவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை நடத்தணும் தெரியுமா? 20 வருஷம் நடத்தணும். இது 11 மாசத்துல இதுக்கு இங்க வந்திருக்கோம். இதுவே 7 மாதம் தாமதமாக நம்ம வந்திருக்கிறோம்னு நான் சொல்றேன். பல ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடத்தலைன்றது வேற விஷயம். ஐரோப்பிய ஒன்றியத்தோடு நம்ம நடத்தினதனுடைய பேச்சுவார்த்தைகளுடைய தகவல்கள் கூட இன்னும் நமக்கு முழுமையாக கிடைக்கல. அங்க என்னெல்லாம் விட்டு கொடுத்துருக்கோன்றது இனிமே தான் தெரிய போகுது. இல்ல, அதுல ஏறத்தாழ ஒரு கிளாரிட்டி இருக்கு. அது நிறைய தகவல்களை அரசே வெளியிட்டு இருக்கு. அதாவது அப்புறம் நீங்க சொல்றீங்க ஒரு செய்தி அறிவிப்பா வர வேண்டாமா, 2 பேரும் சொல்ல வேண்டாமா அப்படின்லாம். அந்த மாதிரியெல்லாம் இந்த ட்ரம்ப் நிர்வாகத்துக்கிட்ட நீங்க எதிர்பார்க்க கூடாது. அவர் ஈரானை தாக்குவதையே அவருடைய ட்வீட் போட்டு தான் நமக்கு தெரியப்படுத்துறாரு. இல்லை சார், நீங்க ஈரான் அவர் எப்படி டீல் பண்றாரு, இன்னொரு நாட்டை எப்படி இல்ல, அவர் எல்லாரையும் அப்படிதான் டீல் பண்றாருன்ற. நீங்க ஒரு சாவரின், அவர் சர்வதேச ஒழுங்கை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அதிபராக இருக்கிறார். அவர் புதிய ஒரு சர்வதேச ஒழுங்கை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரோட மற்றவர்கள் எல்லாம் பம்மி அவரோட நெருங்கி உறவாடுறாங்க. ஒரு இரு தரப்பு உடன்படிக்கை அப்படின்ற ஒன்றையே யூனிலேட்டரலா அறிவிக்கிறது ஒரு புது தன்மையா இருக்கு. அப்படிதான் யூனிலேட்டரலா தான் அறிவிச்சிருக்காரு. ஜப்பானுக்கு 15% அவர் தான் அறிவிக்கிறாரு. ஓகே, ஜப்பானுக்கு முன்னாடி. டாக்டர் சுமந்த், அமெரிக்க வர்த்தக உடன்படிக்கை சம்பந்தமா விவாதிச்சுட்டு இருக்கோம். உங்க கோணம் இதுல என்ன? ராஜதந்திர வெற்றியா? உடன்பாடு ஏற்பட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியலையே. இல்லை, இது வரைக்கும் எந்த டீட்டெயிலும் வரலையே. இன்னைக்கு மாலை பியூஷ் கோயல் பேசிட்டு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு காமனாக ஒரு டெக்ளரேஷன் இஷ்யூ பண்ணுவோம், அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் தான் அறிவிச்சிட்டாரு 0 டேரிஃப்ஸு, இந்தியா வில் மூவ் டுவர்ட் 0 டேரிஃப்ஸு. நாங்கள் 18% சார்ஜ் பண்ணுவோம், ரஷ்யன் ஆயில் வாங்க மாட்டாங்க, யூஎஸ்லேருந்து ஆயில் வாங்குவாங்க, வெனிசுவேலாலேருந்தும் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் 500 பில்லியன் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதற்கு ஒரு மறுப்பு இந்திய அரசிடமிருந்து வரவில்லை. ஏற்கனவே இந்த டாரிஃப்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி பல பொருட்களில் டாரிஃப்ஸ் 2%, 3%, 4% இருந்த டாரிஃபு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா மாபெரும் வெற்றி, 18%க்கு மாபெரும் வெற்றின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்ன நம்ம கன்சீட் பண்ணியிருக்கோம்? டெய்ரி ப்ராடக்ட்ஸுக்கோ அக்ரிகல்ச்சருக்கோ அமெரிக்க அக்ரிகல்ச்சரல் செக்ரட்டரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த டீல்னால அமெரிக்காவிலிருந்து ஏராளமான விவசாய பொருட்கள் இந்தியாவுக்கு மார்க்கெட்டுக்கு போகும். அது உண்மையா? 0 டேரிஃப் கொடுக்குறீங்களா? எதையுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணலன்னா அது என்ன டீலுங்கிறது நான் பார்லிமெண்ட்டுக்கும் சொல்ல மாட்டேன். எனக்கு புரியல குணா, இது நான் பார்லிமெண்ட்டில் எங்கே இந்த டீல்? இது ஒரு தேசிய ரகசியம் கிடையாது, இது ஒரு பொருளாதார ஒப்பந்தம்.
இட்ஸ் நாட் அ டிஃபென்ஸ் சீக்ரெட். ஸோ நீங்கள் பாராளுமன்றத்தில் அதுதான் எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க. என்னங்க ஒரு டீட்டெயில் என்ன இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவர் போட்டுட்டாரு ட்ரம்ப், இதெல்லாம் உண்மையா இல்லையா? இல்லை, நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில், முதல்ல என்ன சொன்னீங்க, ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிறது நம்மளுடைய ஒரு நாட்டினுடைய தேவைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஒரு முடிவு. இந்தியாவுக்கு ஆயில் சீப்பாக எங்கே கிடைக்குதோ நாங்கள் வாங்குவோம், அதுதானே சொன்னீங்க. இப்போ அதே நிலைப்பாடு தொடர்கிறதா இல்லையா, அதை பற்றியும் தெரியாது. ஆயில் இம்போர்ட் ஃப்ரம் ரஷ்யா கிராஜுவலாக குறையுதுங்கிறது டேட்டாவில் வந்திருக்கு. 40% இருந்தது, அப்படியே படிப்படியாக குறைஞ்சி டிசம்பர் மாதத்தில் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு ஒரு செய்தி இருக்குது. எவ்வளவு வாங்குகிறோம், யார் வாங்குறாங்க? இப்போது ரிலையன்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் கிட்டத்தட்ட ஜனவரிக்கு நாங்கள் ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கலை அப்படின்னு ரிலையன்ஸ் ஒரு செய்தி குறிப்பு ஒன்று இருக்குது. ஸோ ரஷ்யன் ஆயிலை 50% எதுக்காக போட்டாங்க? அந்த 50ல் 25% போட்ட காரணம் எக்ஸ்ட்ரா 25% போட்ட காரணம் ரஷ்யன் ஆயிலை வாங்குறோன்ட்டு. அப்போது அதை கைவிட்டுட்டோமா, இல்லை அதை கைவிடாமையே ட்ரம்ப் புழுகிறாரா? நம்ம 18% சொல்கிறோம், அவர் சொல்கிறாரு, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். நம்ம ஜீரோன்னு ஆக்கியிருக்கோமா? எந்த பொருளில் ஜீரோ, எந்த பொருளில் ஜீரோவுக்கு மேலே? எனக்கு உண்மையாகவே புரியவில்லை. ஏன் இது மாதிரி ஒரு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் மேட்டர் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சொல்ற எந்த ஒரு விவகாரமும் பாராளுமன்றம் கூடி அவை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்தா இது சார்ந்த அமைச்சர் அது சார்ந்த விஷயத்தை அவைக்கு தெரிவிப்பாங்க. அப்படியான ஒரு நடைமுறை இல்லை. வெளியில திரு பியூஷ் கோயல் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் விமர்சனம் பண்றாரு. இந்தியா வளர்றது உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் நெகட்டிவா இதை விமர்சனம் பண்றீங்க, இவ்வளவு பாசிட்டிவ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, என்ன பாசிட்டிவ் சொல்லுங்களேன். என்ன நீங்க என்ன விட்டு கொடுத்துருக்கீங்க, அவங்க என்ன விட்டு கொடுத்துருக்காங்க, இது சொல்லுங்களேன். 18 ஆயிடுச்சு, அதுக்கு மேல வேற என்ன வேணும்ன்றாங்க சார். இல்லைங்க, இந்த 18ங்கிறது 3 இருந்தது தானே 50 ஆச்சு. 3-4 தானே 50 போச்சு. இன்னைக்கு 18க்கு போய் பட்டாசு வெடிக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எதை நாம் விட்டு கொடுத்திருக்கிறோம் என்பதை இதுவரை இந்திய அரசு தெரிவிக்கவில்லை. பியூஷ் கோயலுடைய 21 நிமிடம் பிரஸ் மீட்டில் பிரஸ் கிட்ட பேசுனதுல கிட்டத்தட்ட 16 நிமிஷம் ராகுல் காந்தியை திட்டுறதுலேயே போயிடுச்சு. அவர் மோசம், அவர் நாடு முன்னேறத அவர் விரும்பலை, இதுலேயே 15 நிமிஷம் பேசிட்டாரு. என்ன டீட்டெயில் இருக்குது அந்த டீலில்? இல்லை உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராது, இது ரொம்ப நல்ல டீலு, இது நாட்டுக்கு நல்லது, இது பற்றி விவரங்கள் எல்லாம் அப்புறம் சொல்கிறோம். இதுக்கு எதுக்கு ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபிங்கு? ராகுல் காந்தியை திட்டுறதுக்கு அவங்க டெய்லி திட்டிட்டு தானே இருக்காங்க, அதுக்கு எதுக்கு ப்ரெஸ்ஸை சந்திக்கணும்? ஸோ எனக்கு புரியாத விஷயம் என்னவென்றால், இதை அரசாங்கம் முதல்ல பாராளுமன்றத்தில் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் அது வெளியே சொல்கிறதெல்லாம். ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஷுட் பி இன்ஃபார்ம்ட் அண்ட் கிவன் த டீட்டெயில்ஸ். சசி தரூர் தான் கேட்குறாரு, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, பேப்பரில் மீடியாவில் பார்த்து தான் எங்களுக்கும் தெரியும், இந்த டீலை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதுதான் கவர்மெண்ட்டிட்ட கேட்குறோம் என்ன டீலுன்னு. ஸோ நிச்சயமாக இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். வேர் கவர்மெண்ட் சேஸ் ஐ வில் நாட் ஷேர் எனிதிங். இந்த டீல் இது ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்கவும் முடியாது. இப்போ ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸை மூடி மறைக்கலாங்க, ஏன்னா அந்த டேட்டா அரசாங்கத்திடம் தான் இருக்கும், எங்கேயாவது ஆயில் கம்பெனி மூலமாக எங்கேயாவது வெளியே வரும். பட் இந்த பர்சன்டேஜ் ஒவ்வொரு பொருட்களுக்கும் எவ்வளவுங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போனால் தானே கஸ்டம்ஸுக்கு தெரிஞ்சால் தானே அவங்க லெவி பண்ண முடியும் டேரிஃபு. இப்போ எப்படி நீங்கள் ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறீங்க, கஸ்டம்ஸுக்கு தெரியல அமெரிக்காவிலேருந்து வர்ற இந்த பொருளுக்கு 5% போடணும். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இட்ஸ் நாட் கம்பேரபிள், பட் ஒரு ரீட்டெயிலாக நீங்கள் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரீங்க, அந்த பொருள் ஒரு எல்இடி டிவி கொடுத்தீங்கன்னா எல்இடி டிவிக்கு இவ்வளோ இம்போர்ட் டியூட்டி பர்சன்டேஜ் இருக்குன்னு, இந்த நாட்டிலேருந்து வந்தால் இவ்வளோ, அந்த நாட்டிலேருந்து வந்தால் இவ்வளோ இருக்கா இல்லையா? இப்போ இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சு தானே ஆகணும் கஸ்டம்ஸில். அதை எப்படி நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுப்பீங்க? அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸில் இப்போ உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்னத்தை பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் இல்லையா, இதுக்கு 2% போடுங்க, 5% போடுங்க, தெரிவிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கங்க. சுமந்த், ஒரு 11 மாசத்துக்கு மேல பேசி அவர் தெரிவிச்சிட்டாரு.
இல்லைங்க, நான் கேட்கறது ட்ரம்ப் தெரிவிச்சிட்டாரு. இப்போ இது உண்மையா பொய்யா? ரெண்டாவது முக்கியமாக உங்களுக்கு பியூஷ் கோயல் சொன்னது ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கவலை அளிச்சது. they are nearly finalizing the terms of the dealங்கிறாரு. அப்போ முக்கியமாக இங்கே பாருங்க, ஒரு டீலை நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னா அடிப்படையாக நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, அவங்கள எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கங்கிறது ஒத்துக்கிட்டு தான் அந்த டீலே வந்திருக்கும். இல்லாட்டி பிரதமர் மோடியும் அறிவிச்சிட்டாரு, ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாரு. ஸோ ஏதோ ஒன்று இரு தரப்பினும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஃபைனல் பிரிண்ட்டு ஓகே, நீங்கள் இன்னும் 10 நாள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, இந்த பொருளில் இந்த மாடிஃபிகேஷன் இருந்தாக்கா அதுக்கு 1% எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. பட் பொதுவாக நேற்று ஒப்பந்தம் எட்டப்பட்டு விட்டது என்று கூறியதற்கு என்ன அர்த்தம்? 18% அவங்க திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அவர் 0%ங்கிறார். அந்த 0% உண்மையா இல்லையா? பர்டிகுலரா விவசாய பொருட்களுக்கு 0% இன்டைரக்ட் டாரிஃப் பேரியர்ஸ் வந்து 0 ஆகும். விவசாயிகளை டாரிஃப் வந்து will be reduced அப்படினு தான் அவர் பதிவு பண்ணிருக்காரு. Indirect tariff barriers will go to 0. Indirect tariff barriers will go to 0. Tariff will be reduced. 0க்கு போய்டாது எல்லாம். மறைமுகமாக இருக்கக்கூடிய கட்டணங்கள் எவ்வளவு ரெடியூஸ் இந்தியா சொல்லணும்ல? என்னது ரெடியூஸ் பண்ணி நாங்க இவ்வளவு போட்டுறோம் இந்தியா சொன்னாதான் நமக்கு எல்லாரும் ரொம்ப அவசரப்படுறீங்கன்ற நான் சொல்லுவாங்க. என்ன சொல்லாத எப்படி போவாங்க? என்னுடைய பார்வையில ரொம்ப நெகட்டிவா அணுகுறோம்னு தோணுது. ஒரு செகண்ட். சரி, ஃபைனல் தாட்ஸ் சொல்லிரலாம். சூர்யா உங்க நிறைவு பாருங்க. டீடைல் கொடுக்கிறதுல இருங்க சார், ஒரே ஒரு பாயிண்ட் சார். நீங்க என்ன சொல்றீங்க? ட்ரம்ப் வந்து எல்லா டீடைலும் கொடுத்துட்டாருன்றீங்க. என்ன பிரச்சனை? அவர் வந்து எல்லா டீடைலும் கொடுக்கல. அதாவது டெக்ஸ்டைலுக்கு வந்து எவ்வளோ % போடுறோம் அப்படியே டீட்டெயில் கொடுத்துருக்காரு. அதாவது மாதவ நாராயணன் சொன்னார் இது ஒரு நிச்சயதார்த்தம் அப்படின்னு. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கே குழந்தை வரணுன்றீங்க. இது ஒரு ப்ராசஸ் அண்ட் வி ஆர் இன் அ ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் எ குழந்தை இல்ல சார். அதுதான் நீங்க அப்படி கேக்குறீங்க. நீங்க மூத்த பத்திரிகையாளர் நீங்க அப்படி கேட்கலாமா? இல்ல சார், கேள்வி சார் புரியுதுங்களா? இது ஒரு ப்ராசஸ். அவர் சொன்னாரு நம்ம பிக் பவர்ன்றாரு. வி ஆர் இன் அ ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் எ சூப்பர் பவர். அதுக்கு இது ஒரு அடித்தளம். புரியுதுங்களா? இது நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. குறிப்பாக இப்பவும் நான் சொல்றேன் பாருங்க, தமிழ்நாட்டில் திருப்பூரா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், சென்னையில் ஆட்டோமோட்டிவ் தூத்துக்குடி சைட்ல சீ ஃபுட்ஸ், அதுதாங்க சொல்றேன். நீங்க என்ன கேக்குறீங்கன்னா நாளைக்கே குழந்தை வருமான்னு கேக்குறீங்க. இது ஒரு ப்ராசஸ். இது கண்டிப்பா தெரியப்படுத்துவாங்க, தெரிய வரும். நம்மளுக்கு கிடைத்த நாளைக்கு ஒருவேளை ட்ரம்ப் இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி சார். அதை ஒத்துக்கிறீங்க. பிரச்சனை இருக்கு. நம்ம நாட்டை பத்தி பெருமையா இந்த டைம்ல நினைக்கிறதுல என்ன பெருமை இருக்கு? வெளிநாட்டுக்காரன் மத்த கண்ட்ரிக்காரன் சொல்றான் இந்தியா வந்து ஸ்ட்ராங் மோட்டிவ்ல ஸ்ட்ராங் மூவ் பண்ணிருக்கு அப்படின்றான். அது ட்ரம்பே இறங்கி வந்திருக்காங்க, அமெரிக்காக்காரன் இறங்கி வந்திருக்காங்கன்றான். உங்களுக்கு ஒத்துக்கிறது என்ன இருக்கு? வாங்க போறீங்களா? யூரோப்பியன் யூனியன்காரன் சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒரே நீங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயம் சார். நம்மளுக்கு இல்ல ஒத்துக்கறாரான்னு கேப்போம். சூரி அங்க என்ன பாருங்க, ஒத்துக்கறாரான்னு கேப்போம். ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சுமந்த் சுருக்கமா முடிக்கலாம். ஒரு நிமிஷம் சுருக்கமாக ஒரு நிமிஷங்க. நீங்க தான் 3 மாசம் முன்னாடி ட்ரம்ப் இந்த மாதிரி பேசினாலும் எல்லா நாடுகளும் சரண்டர் ஆயிடுச்சு, இந்தியா மட்டும் சாவரனிட்டி தான் முக்கியம், நமக்கு யார் என்ன கம்மி விலையில கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் வாங்குவோம். யார் சொன்னது? நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் அதான் சார் நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்திருக்கு. அதே ஸ்டாண்ட் தான். யூரோப்பியன் யூனியன் அதே ஸ்டாண்ட் தான். ரஷ்யன் ஆயில் வாங்குறீங்க, இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்திருக்கு. அமெரிக்காக்காரர் பயந்திருக்காங்க. அவங்க பயந்திருக்காங்க சார். ஒரு வெளியுறவுத்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட், பிரசிடென்ட் ட்ரம்ப் சொன்னது உண்மை அல்ல, இந்தியா will continue to buy oil from Russia. ஒரே சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சுல. எங்க போட்டாங்க சார்? உங்களுக்கு தேவையான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு ட்ரம்ப் வந்து 100% டாரிஃப் வந்து 100% போட்டுட்டு வாரம் 50% ஆக்கிட்டா அதையும் வெற்றின்னுவீங்களா? 3% இருந்த டாரிஃப் இப்ப 18% நிக்குது, அது வெற்றிங்கிறீங்க. என்னன்னு சொல்றது? அது எப்படி ஏத்துக்க முடியும் சார்? நன்றி சுமந்த். நன்றி சுமந்த். 17 18 எல்லாம் எவ்வளவு சார் டாரிஃப்? எவ்வளவு சார் டாரிஃப் சொல்லுங்க சார். அமெரிக்கா எவ்வளவு டாரிஃப் போட்டாங்க? 50%. ஓகே ரங்கநாதன் சார் நிறைவு பார்வை சுருக்கமா. இதை வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையில பார்ப்பதையே நான் மறுக்கிறேன். இது ஒரு பாசிட்டிவ் நிகழ்வு. எப்படி வந்து ஒரு 50% டாரிஃபை ஒரு ட்விட்டர்ல தான் கொடுத்தாங்க, அதை விலக்கினதும் ட்விட்டர்ல கொடுத்துருக்காங்க. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கு.
ஒரு 12 மணி நேரம் இருக்கு. நேற்றுக்கு மிட் நைட்டில் இந்த அறிவிப்பு வந்தது, இன்னைக்கு இருக்கிறோம், அவங்களுடைய நைட் இது. டெஃபினட்டாக இந்த டீடைலிங் வந்தே தீரும். ஓகே, பட் நம்ம இதை வச்சுட்டு நெகட்டிவா பேசாம இதை இதை எப்படி ஒரு ஃபோர்த்ரைட்டா சொல்ல வேண்டியதானே சார்? உங்களுக்கு சொல்ல வெற்றி, முடியாது, இந்திய அரசுக்கு சொல்ல வெற்றி, நாங்க நெகோஷியேட் பண்ணி ஹார்டா இப்ப இவங்களால பல கட்டமா பேசி உறுதியாக நின்று அப்புறம் ஒரு லாபியிஸ்டை என்கேஜ் பண்ணி ராகேஷ் அகர்வால் அவரை ஒரு என்கேஜ் பண்ணி அவ்வளவு எளிதானது இல்ல. சீஃப் நெகோஷியேட்டர் அவரை போட்டு பண்ணீங்களே, இதுதான் நாங்க பண்ணிருக்கோம், பேப்பர் எடுத்து காட்டுங்க சார், அதுதானே கேட்கறாங்க. தேங்க்யூ திரு கண்ணன். அதாவது குணா, இந்த அரசு இன்னும் வெளிப்படைத்தன்மையோடு நடந்துக்கலான்ட்டு நான் கூட நினைக்கிறேன். ஆனால் இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற இடத்தில் ட்ரம்ப் இருக்கிறார். அவரோடு எப்படி வந்து உறவாடுறதுன்றது எந்த உலக அரசியல் தலைவர்களுக்கும் தெரியல. நமக்கும் அந்த இடர்பாடு தான். அது ஒரு காரணமாக இருக்குது. தகவல்கள் வரும், இதை வரவேற்க வேண்டும். நன்றி, உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.